உங்க படத்தோட தலைப்பு அரிசி ரொம்ப அருமையான தலைப்பா இருக்கு. இந்த தலைப்பை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது ஒரு இன்ஸ்டண்டா பண்ண படம் தான் அது. இப்ப இந்த படத்துல இருக்க நடிகர்கள பத்தி சொல்லுங்க. ஒரு முதன்மையான ஒரு விவசாயி கேரக்டர் தேவைப்பட்டாரு. அதான் யாரை வச்சு பண்ணலாம்? அவர் ஒரு சாதாரண ஆளா இருக்கக்கூடாது. ஒரு மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமான ஒரு மனிதராக இருக்கணும். ஆனால் ஒரு சினிமாவுக்கு புதுசாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர்களில் கொஞ்சம் மூத்தவராகவும் விவசாயியோட பிரச்சனை தெரிஞ்சவராகவும் இருந்தவர் தான் நம்ம தோழரா ஐயா முத்தரசன் அவர்கள். முழுக்க முழுக்க கூலி தொழிலாளிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே, அதை தான் அந்த படத்தில் சொல்கிறோம். விவசாயிகளுக்காகத்தானே ஆதாரமாக இருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதை தான் சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு யோசிக்கணுன்னாரு. நான் யோசிச்சாரு. அப்போ நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன். அவன் போனேன். அதுக்கப்புறம் முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மா அதுக்கு என்ன ட்ரெஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் இவர் ஒத்துக்கிட்டாரு. நம்ம அவரை வச்சு எப்படி வேலை வாங்க போகிறோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஒரு ஷாட்டு கரெக்டாக எடுத்து ஐயா திருப்திகரமாக பண்ணிட்டாருன்னா அப்பா நகர்த்திடலாம். நான் அங்கே விட நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இந்த ஃப்ரேம் இங்கே வச்சுக்கிங்க, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 2வது நாள் 3வது நாள் ஐயா தயாராகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ரீடேக்கே கிடையாது.